ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மனைய சகோதர சகோதரிகளே, அருட்பெருஞ்சோதி அகவலிலே படி அடி வான் முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெருஞ்சோதி என்கின்ற கன்னிக்கு 2 வரிகள் கொண்ட பாடலுக்கு இன்று உரை காண இருக்கின்றோம். மேற்பாடலிலே ஓதி ஓதாமல் உறவென கழித்த ஆதியீரில்லா அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். அந்த ஆதி ஈறு என்பது என்ன, அந்த ஆதி ஈறு இல்லாத அருட்பெருஞ்சோதி என்பது என்ன, அதன் விளக்கம் என்ன என்பதை இந்த பாடலிலே நமக்கு காட்டுகின்றார். இதனை அண்டவியல் காஸ்மாலஜி என்றும் அட்டாமிக் சயின்ஸ் அணுவியல் என்றும் இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்லுகின்றது. அந்த நவீன விஞ்ஞானம் இவற்றை பற்றியெல்லாம் சொல்வதற்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளல் பெருமான் இந்த பாடல்களை எல்லாம் எழுதிவிட்டார். அணுவுக்கு உள்ளே இருக்கின்ற அணு துகள்களை எல்லாம் பெரிய பட்டியலிடுகின்றார். அண்ட வெளியிலே என்ன உண்டு என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார். அதன் விவரங்களை எல்லாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த பாடல் வெறும் ஞானம் மட்டுமல்ல, தூய்மையான விஞ்ஞானம், மேல்நிலை விஞ்ஞானம். இதை விஞ்ஞானிகள் உணர்கின்ற ஒரு காலம் வரும். அப்பொழுது அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஒரு ஞான வேதம் என்பது மட்டுமல்ல, மேல்நிலை விஞ்ஞானம். இனி 500 ஆண்டுகளுக்கு விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிக்கப் போகின்றார்களோ அவற்றை எல்லாம் ஏற்கனவே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலியிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். சரி, இந்த ஒவ்வொரு பாடலிலும் புது கவிதையைப் போல அதை எப்படி திறப்பது, அதன் உண்மை பொருளை மெய்ப்பொருளை எவ்வாறு காண்பது என்பதற்கு ஒரு உத்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். திறவுகோலாக, சாவியாக ஒரு சொல் அல்லது சில சொற்கள் இருக்கும். அதை புரிந்து கொண்டால் அந்த பாடல் என்கின்ற பூட்டை திறந்து நாம் உள்ளே சென்று விடலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். அப்படி இந்த பாடலிலே என்ன திறவுகோல் இருக்கின்றது என்றால், அந்த திறவுகோல் வார்த்தை என்பது அடிமுடி. இந்த அடிமுடி என்கின்ற வார்த்தையை திறந்து நாம் புரிந்து கொண்டால் இந்த பாடல் நமக்கு எளிதாக புரியும். இந்த அடிமுடி என்பதற்கு இந்த பாடலிலே 2 விதமான பொருள்கள் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றாற்போல் இதனுடைய மீனிங், அர்த்தம் மாறுபடும். எப்படி என்றால், அடி என்பது இறைவனுடைய பாதம், முடி என்பது இறைவனுடைய தலை என்று 2 பொருள்கள். இந்த 2ஐ பற்றியும் பேசுவது ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்கும். 2வது பொருள் என்னவென்றால், அடி எங்கே முடிகின்றது, இறைவனுடைய பாதம் எங்கே முடிகின்றது என்று தெரிந்து கொள்வது. அடியினுடைய முடி, புரியுதுங்களா? நம்முடைய பாதம் எங்கே முடிகின்றது, கணுக்காலிலே முடிகின்றது இல்லையா? அதான் அடிமுடி நமக்கு. இதை போல இறைவனுடைய அடி எந்த எல்லை வரை வருகின்றது, அது எங்கே முடிகின்றது என்று அர்த்தம் கொண்டால் வேறொரு பொருள் கிடைக்கும். இதிலே இறைவனுக்கு என்று ஒரு தனித்த பொருளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். மனித நிலை வேறு, இறைவனுடைய நிலை வேறு. மனிதனுக்கு வளமாக இருப்பதெல்லாம் இறைவனுக்கு இடமாக இருக்கும். மனிதனுக்கு தலையாக இருப்பதெல்லாம் இறைவனுக்கு அடியாக இருக்கும், காலாக இருக்கும். காலாக இருப்பதெல்லாம் தலையாக இருக்கும்.
வலது இது இடது என்று அறியாது இருந்த எனக்கு எல்லாம் அறிவித்தான் என்று ஒரு பாடலிலே சொல்வார். இன்னொரு பாடலிலே என்ன சொல்வார் என்றால், தலைகால் தெரியாமல் தருக்கி திரிந்தேன எனக்கு, தலை எது கால் எது என்று தெரியாமல் தருக்கி கர்வத்தோடு திரிந்தேன். அட முட்டாளே, இதுதான்டா என்னுடைய தலை, இதுதான் என்னுடைய காலு என்று இறைவன் தனக்கு விளக்கி சொன்னான் என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். அது என்ன என்றால், நமக்கு வலதாக இருக்கின்ற சுவாசம் பிங்களை இறைவனுக்கு இடகலையாக இருக்கும். அதே போல் நமக்கு காலாக இருப்பது இறைவனுக்கு தலையாக இருக்கும், இறைவனுக்கு தலையாக இருப்பது நமக்கு காலாக இருக்கும். இது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதிக்கு எது கால் எது தலை? சாதாரணமாக கீழே இருப்பது கால், மேலே இருப்பது தலை, இல்லையா? சரி, ஒரு ஜோதியை நீங்கள் காற்றிலே காட்டுங்கள், அது எதை நோக்கி எரிகின்றது? அக்னி. நீங்கள் தலைகீழாக பிடித்தாலும் அது எப்படி எரியும்? வானத்தை நோக்கி தான் எரியும். புரியுதுங்களா? ஆக அதனுடைய அடி, பாதம், கால் என்று நீங்கள் கருதியது எதை நோக்கி எரிகின்றது? வானத்தை நோக்கித்தான் எரியும். மற்ற பொருள்கள் எல்லாம் தலைகீழாக இருக்கின்ற பொழுது அதற்கு தலைகீழாக அக்னி இருக்கும். புரியுதுங்களா? இதை வள்ளல் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, இறைவனுடைய ஜோதிக்கு விளக்கம் பல இடங்களில் தர்றார். அருட்பெருஞ்சோதி எப்படி இருக்கும் என்பதற்கு பல இடங்களில் விளக்கம் தர்றார். அதில் முச்சுடர்களும் ஒளி முயங்குற ஒன்றான இடம். முச்சுடர் எப்படி? முச்சுடர் என்பது என்ன? சூரியன், சந்திரன், அக்னி, இல்லையா? அப்போது இந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு விளக்கம் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் தருவார். என்ன விளக்கத்துன்னா, தன்னுடைய தோழிக்கு சொல்லுவார், காலையிலே விளக்கேற்று இறைவன் வருகின்ற தருணம் என்று. இப்பொழுதுதான் காலை ஆயிற்றே, இப்போ என்ன இருளாயிருக்கு, எதற்காக விளக்கு என்று அவள் கேட்பார். மங்களமாக ஏற்றுதலாம் கண்டாயின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்வார்னா, என்னுடைய கணவனுடைய திருமேனி இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியானது எப்படி இருக்கும்னா, என் கடந்த எண்ணிக்கையில் அடங்காத மதி கதிர் சுடர். எத்தனை சொல்றாரு? முச்சுடர்களை. மதி சந்திரன், கதிர்னா சூரியன், சுடர்னா அக்னி. இந்த மூன்றும் சேர்ந்த ஜோதி கோடிக்கணக்கான கோடியான சூரியர்கள் உண்டு, சந்திரர்கள் உண்டு, அக்னி உண்டு. எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்னுடைய கணவர் திருமேனிங்கிற அந்த ஜோதி. உண்மையே அதுதான். இந்த அருட்பெருஞ்சோதியே அந்த ஜோதி அருட்பெருஞ்சோதியிலிருந்து வந்தது தான் இதெல்லாம். இந்த கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூற்றுக்கணக்கான விளக்குகளை வைத்திருப்பார்கள். அவ்வளவு விளக்கும் நெருப்பு குச்சியை கிழித்து விளக்கேற்றுறாங்களான்னா இல்லை. அம்மா சுழுவாக ஒரு வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஒரு விளக்கை முதல்ல ஏற்றிக்குவாங்க. அந்த ஏற்றி கொண்ட விளக்கிலிருந்து மற்ற விளக்குக்கு அக்னியை கொடுப்பாங்க. ஆமாம், அதே போல் முதலிலே ஒரு விளக்கு ஆதியிலே இருந்தது. அது என்ன? அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியிலிருந்து எண்ணிக்கையில் அடங்காத சூரியர்கள், சந்திரர்கள், விளக்குகள், அக்னி எல்லாம் அந்த சுடரை ஏந்தி கொண்டிருக்கின்றது, ஏற்றி கொண்டிருக்கின்றது, இல்லையா? அப்போது ஆதியிலே வந்த சுடர் எது? அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதுக்கு தலை என்றும் கால் என்றும் வித்தியாசம் கிடையாது. நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வள்ளல் சொல்கிறார். ஏன்னா அப்படியே தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படித்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாருங்க, படிமிசை, படின்னா நிலம், பூமி கீழே இருப்பது. படிமிசை அடி நடு முடி அறிந்தனையே. ஒரு மனிதனுக்கு கால் இருக்குது, நடுபாகம் முதுகு இருக்குது, வயிறு இருக்குது, தண்டு, அப்புறம் முடி இருக்குது. இதே போல் படிமிசை, இந்த பூமியில் ஆரம்பம், நடு, முடிவு இதெல்லாம் இருக்கும். இதை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் பதிநிலையில் அடிமுடியிலா பரிசையும் அறிவாய்.
இறைவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்பமோ முடிவோ இல்லை. பிறகு ஏன் இதை எழுதுகிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய சிற்றறிவை கொண்டு புரிந்து கொள்வதற்காக எழுதுகிறார். அப்பொழுது இந்த அடிமுடி எங்கே முடிகின்றது? இந்த நிலத்திலிருந்து நம் கண்ணுக்கு தெரிகின்ற வானம் வரை, பஞ்சபூதங்கள் வரை இறைவனுடைய அடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். படைப்பிலே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதியிலிருந்து சிற்றபை, சிற்றபையிலே ஒரு 41 வகைகளை சொல்லுகின்றார். அந்த சிற்றபைகளுக்கு ஏற்றாற்போல் வெளிகள் ஏற்படுகின்றன. அந்த வெளிகளிலே உலகங்கள் ஏற்படுகின்றன. தத்துவ உலகங்கள், தாத்துவிக உலகங்கள்லாம் நிறைய இந்த உலகலாம் என்கின்ற பதத்துக்கு கொடுக்கின்ற விளக்கத்திலே சொல்வார். அந்த உலகங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. அந்தந்த உலகங்களில் எந்தெந்த உயிர்கள் வாழ முடியுமோ அந்தந்த உயிர்களை படைக்கின்றார். அது 84 லட்சம் ஜீவராசிகள். இவ்வாறு வருகின்ற இந்த படைப்பிலே கடைசியாக எதுவாக முடிகின்றது? நிலம், மண் என்கின்ற 36வது தத்துவம், கீழ்நிலை தத்துவமாக அது முடிகின்றது. இதுதான் படி. இந்த படியிலிருந்து மேலே போனால் 36 தத்துவங்கள் மேலே முடிகின்றது. இந்த படிநிலைகள் இதுதான். இந்த படிநிலைகள் எங்கே முடிகின்றன? 36வது தத்துவமாகிய நாத தத்துவம். ஆக இந்த படிமுடி என்பது என்ன? இந்த நாத தத்துவம் வரை. அந்த நாத தத்துவத்திற்கு அப்பால் இருப்பதெல்லாம் நடுநிலை. 6 ஆதாரங்கள் கடந்து நிராதாரம். அந்த நிராதாரத்திற்கு மேல் வெட்டவெளிகள் பல உண்டு. அதில் முப்பால்னு சொல்வார். இவ்வாறு இதையெல்லாம் கடந்து போய்கொண்டே இருந்தால் கடைசியாக என்ன வரும்? பெருவெளி வரும். அந்த பெருவெளிக்கு அப்பால் என்ன இருக்கின்றது? அருட்சுக பெருவெளி என்று சொல்லுகின்றார். அந்த அருள் சுக பெருவெளியில் அருட்பெருஞ்சோதி நிலை இருக்கின்றது. அதுதான் முடி. நாம் புரிந்து கொள்வதற்காக இவ்வளவும் சொல்லுகின்றார். ஆனால் அருட்பெருஞ்சோதி இல்லாத இடம் எது? அதை சொல்வார். நாம் பார்க்க போகின்றோம். அணுவுக்குள்ளும் அருட்பெருஞ்சோதி இருந்து இயக்குகின்றதே, அண்ட வெளியிலும் அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. பெரிய பெரிய கோள்களை, அந்த கோள்களை எல்லாம் இயக்குகின்ற சக்தி சத்தர்களை இயக்குவது அருட்பெருஞ்சோதி தான். அணுவுக்குள்ளே பல்வேறு சிற்றணுக்கள் இருக்கின்றன. அந்த சிற்றணுவுக்குள்ளே இருந்து திருநடனம் புரிந்து அந்த அணு துகள்களை ஆயிரக்கணக்கான மைல் வேகத்திலே வினாடிக்கு அதை இயக்குவது யார்? அருட்பெருஞ்சோதி தான். இன்றைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது? குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்வார்கள், குவாண்டம் இயற்பியல். அது என்ன சொல்லுகின்றது? அணுவுக்கு உள்ளே என்ன இருக்கின்றது என்றால் 2 பொருள்கள் தான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் 2 பொருள்களால் ஆனது தான் என்று குவாண்டம் இயற்பியல் சொல்லுகின்றது. என்ன அந்த 2 பொருள்கள்? பார்ட்டிகிள்ஸ், அணுத்துகள்கள். அந்த அணுத்துகள்களும் உண்மையல்ல, அவையும் சக்திமயமாக, எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த 2 தான். அறிவு, ஆற்றல். சிவம் என்பது அறிவு, சக்தி என்பது ஆற்றல். அது சக்தியாக இருப்பது 2 விதத்திலே இருக்கின்றது. ஒன்று துகள்களாக, ஜடப்பொருள்களாக சிறிய வடிவிலே இருக்கின்றன. அதை கடந்து சக்தியாக இருக்கின்றது. அதை கடந்து உள்ளே என்ன இருக்கின்றது? சிவம் என்கின்ற அறிவு நிலை இருக்கின்றது. இவற்றை எல்லாம் இந்த பாடலிலே சுருக்கி வள்ளல் பெருமான் கொடுக்கின்றார். அருட்பா முழுவதிலும் இதற்கு விளக்கம். அவற்றை பூரா நாம் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 100 அருட்பா பாடல்களுக்கு மேலே இதில் விளக்கம் கொடுத்தா தான் இது புரியும். அவ்வளவு ஆழமான பொருளை கொண்ட ஒரு கண்ணி இது. சரி, இதிலே இப்பொழுது நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த பூமியிலிருந்து வெட்டவெளி வரை படி, முடி, வான்முடி, பூமியினுடைய எல்லை, வானத்தினுடைய எல்லை, இவற்றையெல்லாம் ஒரு விஞ்ஞானி தெரிந்து கொண்டால் கூட எதை தெரிந்து கொள்ள முடியாது? ஆண்டவனுடைய அருட்பெருஞ்சோதியினுடைய அடிமுடியை தெரிந்து கொள்ள முடியாது. படி, அடி, வான்முடி பற்றினும், அது வரைக்கும் வந்தாலும் சரி, ஆக வரணும். தோற்றா எது தெரியாது? அடிமுடி எனும் ஓர் அருட்பெருஞ்சோதி. இதில் எனும் என்ற சொல்லில் ஒரு சூட்சுமம் வச்சிருக்கார். அது என்னன்னா,
தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள் உண்டு. அதே போல் இதில் எனும் என்கின்ற ஒரு சொல்லுக்கு 2 விதமான பொருள்கள் உண்டு. என்ன அது என்றால், ஆகிய, என்று சொல்லப்படுகின்ற என்று ஒரு பொருள், 2 பொருள் வரும். இப்போது அடிமுடி எனும் ஓர் அருட்பெருஞ்சோதின்னா அடிமுடியது அருட்பெருஞ்சோதி தான். இந்த இடத்துல எனும் என்பதற்கு இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கணும். அடிமுடி இஸ் ஈக்குவல் டு அருட்பெருஞ்சோதி, அது ஒரு பொருள் வரும். 2வது எனும்னா என்று சொல்கின்ற, என்னும் அப்படின்ற ஒரு பொருள் வரும். அடிமுடி என்று சொல்லப்படுகின்ற அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வரும். ஏறக்குறைய 2மே அருட்பெருஞ்சோதியை தான் சுட்டுகின்றன. ஆனால் கொஞ்சம் நுவான்சஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நாம் புரிந்து கொள்வதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்போது படி அடி என்பது நிலத்தை குறிக்கும். 3 நிலைகளை வள்ளல் பெருமான் சொல்வார். படிநிலை, பதநிலை, அதற்கு பிறகுது முடிநிலை. அவ்வளோதான். படிநிலை என்பது இந்த பூலோகம், இதனுடைய எல்லை வரை. பதநிலை என்பது ஐவர்கள் மூவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது படைத்தல் தொழில் செய்கின்றவர்கள், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இவர்களெல்லாம் பதத்தலைவர்கள். அந்தந்த உலகங்களுக்கு பதநிலை என்று சொல்வது. அதை கடந்து முடிநிலை என்பது ஒன்றே ஒன்று தான், அருட்பெருஞ்சோதி ஒன்று தான். ஆக மனித ஆன்மா ஒரு சாதனை பயணத்திலே இருக்கின்றது. அதற்கு 3 நிலைகள் உண்டு. அந்த 3 நிலைகள் என்ன? படிநிலையை, இந்த பூமியை, இதன் எல்லையை கடக்க வேண்டும். அதுக்கு தான் வள்ளல் பெருமான் சுருக்கமாக சொல்வார். இது எங்கே கிடைக்கணும்? ராக்கெட்டில் போய் கடக்கிறதல்ல, உள்ளே உங்களுடைய மனதிலே கடக்க வேண்டும். அதை தான் பெருமான் சொல்லுவார், சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. இங்கே சார் உலக வாதனையை தவிர்த்துட்டா போகிறோம். இந்த உலகம் உங்களை பாதிக்கவில்லை என்றால் என்ன பொருள்? நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்று பொருள் இல்லையா? இப்போ ஏன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை துறக்கணும்னு சொல்கிறாங்க? முக்கியமாக இந்த 3 வழியாகத்தான் இந்த உலகம் உங்களை பாதிக்கின்றது. இதை கடக்கின்ற பொழுதே பூமி பாட்டுக்கு இருக்கும், தாமரை இலை தண்ணீர் போல. நீங்கள் இந்த பூமியில் வசித்தாலும் அது உங்களை பாதிக்கவில்லை என்றால் நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய உணர்வால் அதனை கடந்து விடுகின்றீர்கள். இதுதான் முக்கியம், உணர்வால் கடப்பது தான். ஏனென்றால் இந்த படிநிலை, பதநிலை, முடிநிலை எல்லாம் எங்கே இருக்குது? வெளியில் போய் ராக்கெட்டில் போய் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. எத்தனை கோடி ஒளி ஆண்டுகள், லைட் இயர்ஸ். லைட் இயர்னு ஏன் பேர் வச்சான்? ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் ஒளி வேகமாக போகுது. அது 1 மணி நேரம், ஒரு நிமிஷத்துக்கு 60 பெருக்கல் 60, ஒரு நாளுக்கு பெருக்கல் 24, ஒரு வருஷத்துக்கு 365. இப்படி பெருக்குனீங்கன்னா இந்த 1,86,000 மைல எத்தனை கோடி மைல் வரும்? ராக்கெட்டில் போனாலும் கூட, ராக்கெட்டில் 30,000 மைலுக்கு மேலே போக முடியாது. ஒளியினுடைய வேகத்திலே போனாலும் கூட இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை கடப்பதற்கு மனிதனுடைய ஆயுள் போதாது. கோடானு கோடி ஆண்டுகள் ஆயுள் இருந்தாலும் போதாது. இதுக்கு ஒரு சுருக்கமான வழியை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. வள்ளலார் நமக்கு இன்னும் விரிவாக சொல்கிறார். அது என்னன்னா, உள்ளகத்தே இந்த பயணம் எங்கே செய்யணும்? உள்ளே செய்யணும். புரியுதுங்களா? உள்ளார செய்யும் பொழுது இது சாத்தியமாகும். அதுக்கு தான் அவர் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? நானும் சரி, அதுக்கு தான் திரும்ப திரும்ப படிங்க என்று நான் சொல்வது. உலகெல்லாம் கண்டிடும்போர் உளவை அறிந்திலீரே. ரகசியமாகத்தான், உளவாகத்தான் இதை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய பௌதீக வெளியில் ராக்கெட்டில் போய் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் அதுக்கெல்லாம் காலம் இல்லை. உள்ளே பயணம் செய்ய வேண்டும். உள்ளே 10 அறிவு நிலைகள், 43 உணர்வு நிலைகள், இதெல்லாம் விளக்கமாக என்னுடைய அறிவு நிலைகள் 10லையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக உள்ளே அகப்பயணம் செய்ய வேண்டும். இது எப்படி அகப்பயணம் செய்கிறது? மகாதேவ மாலையில் விளக்கமாக 100 பாடல்களுக்கு 30 மணி நேரம் உரை சொல்லியிருக்கிறேன். அதில் இருக்குது. இன்னும் பல பாடல்களில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார் என்னென்ன இருக்குது. இந்த 36 தத்துவங்கள், அதை கடந்து எத்தனை விதமான வெளிகள் இருக்கின்றன, முப்பால் இருக்குது, அதுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது, துவாதசாந்தமெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் கலந்து நாம் மேலே போகின்றோம். மேலே போனால் கடைசியாக என்ன வரும்? வெட்ட வெளி, சிதம்பர வெளி வரும். அதற்கு அதான் ஆத்மா. இந்த ஆத்மாவை பார்க்கலாம். அதை கடந்து அப்பால் போவது என்பது
சுகப்பெருவெளி வள்ளல் பெருமான் தான் காட்டுறார், அதுக்கு முன்னால் யாரும் சொல்லலை. அந்த சுகப்பெருவெளியில் ஓங்கும் ஜோதி அருட்பெருஞ்சோதி, அது வரைக்கும் அகத்திலே பயணம் செய்ய வேண்டும். இதில் எங்காவது தொய்வு ஏற்பட்டால் மீண்டும் இந்த பூமியில் வந்து பொத்துன்னு விழுந்துருவீங்க. இந்த பரமபத சோபான படத்தில் பாம்பு கடிக்கிற மாதிரி மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து தொடரணும், ஆரம்பத்திலிருந்து. ஆகவே தொடர்ந்து கடைசி நிலை அருட்பெருஞ்சோதி நிலை அடைகின்ற வரை நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். எங்கேயும் பிரேக் இருக்கக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாது. நின்னா போச்சு, மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கணும். இப்போ இவ்வளவு தூரம் பெருமான் ஒரு பெரிய பட்டியல் தருவார். முதல்ல கலை கடக்கணும், சுவாசத்தை கடக்கணும், சுவாசம் இல்லாமையே உணர்வு பூர்ணமாக உள்ளா போகணும். இப்படி போவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். சிலர் ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடலாம், சிலர் ஒரு வினாடியில் போகலாம். இதெல்லாம் நாயன்மார்கள் சித்தர்கள் வரலாற்றிலே, வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலேயே கிடைக்குது. வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார், இதையெல்லாம் கடந்து அங்கேயே நின்றுடுறாரு. அருட்பெருஞ்சோதி நிலையிலே இருந்து இந்த பூமியிலே வாழ்வது எப்படி, இதுதான் வள்ளல் பெருமானுடைய சரித்திரம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவிலே நம்மளுடைய உணர்வு எப்பொழுதும் தங்கியிருந்து இந்த பூமியிலே வாழ்வதற்கு பெயர் ஜீவன் முக்த நிலை. அதற்கு அடுத்தது இது பதமுக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பதிமுக்தி நிலைன்னா சிவத்தோடு இரண்டரை கலந்து விடுவது போச்சு. அதுக்கு மேலே இந்த பூமிக்கு வர முடியாது, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சார்வது இல்லை. சரி, இது சமயங்கள் பூரா இது வரைக்கும் தான் வரும். மாணிக்க வாசக சாமியே, அவருக்கு மேலே யாரும் ஞானி இல்லை, அதோடு முடிஞ்சு போகுது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்வது என்ன, அங்கே போய் ஒடுங்குவது அல்ல. அதனால தான் ஒழிவில் ஒடுக்கும் புத்தகத்தை தூக்கி நெருப்பில் போடுங்கன்ட்டார். இவரே பதிப்பிச்சார் ஆரம்பத்தில். பின்னால் வேண்டாம், அந்த நிலை வேணாம், ஒடுக்கமே வேண்டாம், சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்ன்றார். அப்போது அந்த சகஜ சமாதி என்கின்ற நிலை எங்கே இருந்து வரணும், சுத்த சிவ துரியாதீத நிலை வரை போய் அந்த சுத்த சிவ துரியாதீத நிலையை இந்த மண்ணுக்கு இறக்கி கொண்டு வந்து அந்த நிலையிலேயே நீங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும், இந்த உலகமே மாற்றம் பெறும். உங்களுடைய பார்வைப்பட்ட இடம் பூரா சுத்தமாகும், சுத்த சிவ தலமாக மாறிப்போகும், துரியாதீத நிலமாக மாறிப்போகும். அந்த நிலையை வள்ளல் பெருமான் நமக்கு இங்கே காட்டுகின்றார். யாருமே இந்த நிலையை பார்க்கல. இறைவனுடைய அடியையோ அதனுடைய முடியையோ யாருமே பார்க்கல. அறகுறையாக பார்த்துருக்குறாங்களே ஒழிய முழுக்க பார்க்கல. வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் வள்ளல் பெருமான் ஆண்டவர் காட்டுறார். எப்படி காட்டுறாரு, படி முடி கடந்தனை, என்ன சொல்கிறார் பாருங்க இந்த வார்த்தையை, படி முடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. இங்கே மேலே என்ன சொல்கிறாரு, படிமுடி வான்முடி பட்டு படி அடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனும் ஒரு அருட்பெருஞ்சோதி. இது சாதாரண நிலை, மற்றவர்கள் யாரும் பார்க்கல. ஆனால் ஆண்டவன் வள்ளலாருக்கு என்ன செய்கின்றான், படிமுடி கடந்தனை மற்றவர்கள்லாம் கடக்கலை, நீ கடந்துட்ட, படிமுடியை கடந்து விட்டாய், படைப்பு முழுவதையும் 36 தத்துவங்களையும் கடந்து விட்டாய், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன்னு சொல்கிறார். வள்ளல் பெருமான் இந்த ஆன்ம பயணத்திலே மேலே போகின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 6 கடந்தான் இவன், 36 தத்துவங்களை கடந்து அப்பால் சென்று விட்டான் என்று இவருடைய புகழை பாடுகின்றார்கள் தேவர்கள் எல்லாம், மூவரும் தேவர் எல்லாம். ஆக படிமுடி கடந்தனை, கடந்தவர்கள் தான் இதை பார்க்க முடியும். அதனால இது ஒரு கண்டிஷன். வள்ளல் ஆண்டவர் என்ன சொல்றார் வள்ளலாருக்கு, படிமுடி கடந்தனை பார் இது பாரேன அடிமுடி காட்டிய, பாருங்க இறந்த காலத்தில் சொல்றார், ஏற்கனவே பார்த்துட்டார், அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. இதே மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இறைவன் அடிமுடியிலே எனக்கு காட்டுவித்தான் அப்படின்னு பல பாடல்களில் வருது. எல்லா பாடல்களையும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நாம் என்ன 2 விதத்தில் இப்போது இங்கே இதுக்கு மேலே விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, இந்த அடிமுடிக்கு எத்தனை உரைகள் இருக்குது அதை பார்க்கலாம். ஏன் மனிதர்களால் ஞானிகளால் இறைவனுடைய அடியை கூட காண முடியவில்லை, அந்த அடியினுடைய எல்லையை கடக்க முடியவில்லை, இதை வள்ளல் பெருமான் எவ்வாறு கடந்தார், ஒரு 5 பதிகங்களில் சொல்கிறார். திருவடி நிலை
என்று ஒரு பதிகம், 48 பாட்டு இருக்குது. திருவடி சூட விழைதல்னு ஒரு பதிகம் இருக்குது. திருவடி சரணடைதல்னு ஒரு பதிகம் இருக்குது. திருவடி பெருமை ஒரு பதிகம் இருக்குது. திருவடி கன்னி என்று ஒரு பதிகம் இருக்குது. இது எல்லாமே திருவடி பற்றி மட்டுமே எழுதப்பட்ட பாடல்கள். இது இல்லாமல் பல இடங்களில் இறைவனுடைய திருவடியினுடைய பெருமை, அதனுடைய குணம், இயல்பு, விஞ்ஞானம் எல்லாவற்றை பற்றியும் எழுதுகின்றார். அது முழுக்கவும் இதற்கு விளக்கம்தான். அதனால் அவ்வளவும் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த 5 விதமான பதிகங்களை முதலில் பார்க்க என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்போது சாஸ்திரப்படி, சைவ சித்தாந்த சாஸ்திரப்படி இறைவனுடைய அடி என்பது என்ன என்பது படைப்பு தான். அந்த படைப்பு 6 அத்வாக்களிலே நிகழ்கின்றது. அத்வானா வழி. அந்த 6 அத்வாக்கள் எப்படி நடக்கின்றன என்றால், சொற்பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் என்று 2ஆக பிரிப்பார்கள். முதலிலே சொல் உற்பத்தியாகின்றது. அந்த சொல்லை பிரம்மன் உச்சரிக்கின்றான். பிரம்மனோ யாரோ ஒரு படைப்பு கடவுள், யாராவது ஒருத்தர் இருந்து தானே ஆகணும். இருந்து படைப்புக்க தொடங்குறாங்க. பிரளய காலத்திலே எல்லாம் போய் ஒடுங்குகின்றது. மீண்டும் படைப்பு தொடங்குகின்ற பொழுது சொல் பிரபஞ்சம்தான். எல்லாம் எங்கே போய் ஒடுங்குனது? சொல்லிலே. அந்த சொல் எழுத்திலே போய் ஒடுங்கி இருக்கு. அந்த எழுத்திலிருந்து சொல்லுக்கு கொண்டு வந்து சொல்லிலிருந்து பொருளை பிரம்மன் படைக்கிறான். இதுதான் சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சமாக மாறுகின்ற படைப்பு கிரமம். இந்த சொல் என்பதில் 3 நிலைகள் இருக்கின்றன. மந்திரம், வண்ணம், மந்திரம், பதம், வண்ணம் 3 சொல்லுவாங்க. மந்திரம் என்பது உங்களுக்கு தெரியும், நிறைய மந்திரங்கள்லாம் தெரியும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த மந்திரம் எங்கிருந்து வருது? பதத்தில், சொல்லிலிருந்து வருது. பல சொற்கள் சேர்ந்தது ஒரு மந்திரமாக வருகிறது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, மகாமந்திரம். இதில் சொற்கள் இருக்குது இல்லையா? அருள், பெரும், ஜோதி, இதெல்லாம் சொற்கள். அந்த சொற்கள் எங்கிருந்து வருகின்றன? எழுத்துக்களிலிருந்து வருகின்றன. ஆ, ரு, இல், இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே மந்திரமாக இருக்குது தமிழில். அது அருட்பெருஞ்சோதி மந்திரத்தில். ஆக எழுத்து, சொல், மந்திரம் என்கின்ற 3 நிலைகள் இருக்கின்றன. இந்த எல்லா எழுத்துக்களும் எங்கே இருந்து தொடங்குகின்றன? அகரத்தில் இருந்து தொடங்குகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள்கள் அனைத்துமே சொல்லிலிருந்து தொடங்குகின்றன. அந்த சொல் எழுத்துக்களிலிருந்து தொடங்குகின்றது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்கே போய் ஒடுங்குகின்றன? எதிலிருந்து தோன்றுகின்றன? அகரத்திலிருந்து தொடங்குகின்றது. அதனால தான் திருவள்ளுவர் என்ன பண்ணார்? அகர முதல எழுத்து எல்லாம். ஏதோ ஒரு ஊமை மாதிரி அவங்க பரிமையழகர் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இது படைப்பு கிரமம். அகரத்திலிருந்து எல்லா எழுத்துக்களும் தோன்றுகின்றன. அந்த எழுத்துக்களிலிருந்து சொற்கள் தோன்றுகின்றன. சொற்களிலிருந்து மந்திரங்கள் தோன்றுகின்றன. அந்த மந்திரங்களை ஒரு படைப்பு கடவுள் உச்சரிக்க உச்சரிக்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் தோன்றுகின்றன. இப்போ நாற்காலி, இது ஒரு பொருள். இந்த நாற்காலி என்கின்ற ஒரு சொல் மந்திரமாக வரும் பொழுது வேறு ஓசையோடு வரும். இப்போ நமச்சிவாய என்ன சொல்கிறோம் இல்லையா? அதில் ஒரு பூட்டு இருக்குது, ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியமான ஓம் நமச்சிவாய என்கின்ற சொல்லை அந்த படைப்பு கடவுள் சொல்லுகின்ற பொழுது பஞ்சபூதங்களும் இவ்வளவு உலகங்களும் உற்பத்தி ஆகும். ஏன்னா நமச்சிவாய என்பது 5 பூதங்களை குறிக்கும். சரி, இந்த பொருள் பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகின்றதுன்னா 3 நிலைகளை சொல்வார்கள். அது என்னன்னா, கலை, தத்துவம், புவனம். கலை என்பது சிறிய வெளிச்சம், சிறிய காற்று என்று பொருள்படும். அதாவது பின்னம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ராக்ஷன். அந்த கலை எதுவாகின்றது என்றால் தத்துவமாக மாறுகின்றது. எத்தனை தத்துவம் இருக்குது? 36 தத்துவங்கள். பஞ்சபூதங்கள், அவற்றினுடைய தன்மாத்திரைகள், அவற்றினுடைய மேலே போனாக்கா கரணங்கள். அதில் கரணங்களில் 2 வகை, ஞான கரணங்கள், அதுக்கு கர்ம கரணங்கள், அதுக்கப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், மொத்தம் 24
இல்லையா? அதுக்கு மேலே 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், இதெல்லாம் பெரிய பட்டியலே 36 நமக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த தத்துவங்களுடைய 60 தாத்வீகங்கள் என்பது செயல்பாடுகள். ஆக 36 60 96. இந்த 96 தத்துவங்களினுடைய பெர்மியூட்டேஷன்ஸ் காம்பினேஷன் வெவ்வேறு வகைப்பாடுகள்லாம் புவனங்கள், உலகங்கள். இப்படி தான் பிரபஞ்ச தோற்றம். இது பூராவுமே இறைவனுடைய அடி. எழுத்து வரைக்கும் வருகின்ற பொழுது, அகரம் வரைக்கும் வருகின்ற பொழுது இதனுடைய எல்லை, அடிமுடி. அதற்கு அப்பால போகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தலையை போய் பார்க்கலாம். ஆக முதல்ல இந்த 96 தத்துவங்களை கடக்கணும். அதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்வார் அட்டகத்தில், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் உணர்ந்தனம் தெரிந்தனம், அதன் மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். அப்போ தான் சிவநிலைக்கு போகின்ற பொழுது தான் தலை தெரியும். அது வரைக்கும் அடிமுடி தான். புரியுதா? இவற்றை எல்லாம் வள்ளல் பெருமான் கடந்ததால தான் இறைவன் என்ன சொல்கிறார், படிமுடி கடந்தனை. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டப்பா, படைப்பு முழுதும் பார்த்துட்டேன், 6 அத்வாக்களும் பார்த்துட்டேன். மந்திரம், வண்ணம், பதம், கலை, தத்துவம், புவனம் இதெல்லாம் முடிச்சுட்ட. அது கடந்து இந்தாண்ட வந்துட்ட. இதுக்கு மேலே நீ பார்க்க வேண்டியது, நீ பாஸ் ஆகிட்ட, எம்ஏ பாஸ் பண்ணியாச்சு, இனி பிஹெச்டி தான், வா டாக்டர் பட்டம் தர்றேன் என்று சொல்லி எதை காட்டுறார், தன்னுடைய அடிமுடியை காட்டுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அருட்பெருஞ்சோதியை காலிலிருந்து தலை வரை அதனுடைய எல்லா பரிமாணங்களையும் இறைவன் வள்ளலாருக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். ஆக வள்ளல் பெருமான் மட்டும் எப்படி அருட்பெருஞ்சோதியை பார்த்தார்? நல்லா கவனிங்க, இதுதான் ரகசியம். அருட்பெருஞ்சோதி ஆகி அருட்பெருஞ்சோதியை பார்க்க முடியும், மனித நிலையில் பார்க்க முடியாது. நம்முடைய அறிவு பின்னம், இறைவனுடைய அறிவும் வடிவமும் முழுமை, இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டியை ஒரு எண்ணால் அறிய முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறார், தன் வடிவு அனைத்தையும் ஆண்டவன் என்ன செய்கின்றான், தன் சமூகத்தினில் என் வடிவாக்கிய அருட்பெருஞ்சோதி. மனித வடிவு எதுவாக மாறி போகின்றது, அருட்பெருஞ்சோதி வடிவாக மாறி போகின்றது. அப்பொழுது தான் அதை அளக்க முடியும், அப்பொழுது தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். வேறு வழியில் தெரிந்து கொள்ளவே முடியாது. எந்த ஞானம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அறிவிலே தெளிவு வரும், பாச அறிவு விஞ்ஞானிக்கு இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை பற்றி அறிவு வரும். உங்களுடைய உயிரை பற்றி தெரிந்து கொள்ளலாம், ஆத்ம வித்தை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலே இறைவனை நோக்கி ஏங்கிக் கொண்டே இருப்பது அறிவு நிலை, அருள் நிலை. அந்த அருள் நிலையை தெரிஞ்சுக்கலாம். சில உணர்வுகள் ஏற்படும், பிரம்ம உணர்வு மாதிரி பிரம்ம பாவனை எல்லாம் கூட ஏற்படும். ஆனால் இந்த முழுமையை, எல்லாவற்றையும் படைப்பு, அந்த படைத்தவன் எல்லாவற்றையும் எப்படி அறிய முடியும்? ஒரு எறும்பு இருக்குதுங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த எறும்பு இந்த உலகத்தை பார்க்க முடியுமா முழுமையா? மனுஷனாலேயே பார்க்க முடியாது. வள்ளல் பெருமான் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சார். அந்த கடல் மேலே 30,000 அடி உயரத்தில் அந்த ஆகாய விமானம் பறக்குது, போய்கிட்டே இருக்குது. ஒரு 14 மணி நேரம் போகுது. கீழே கடல், மேகம், மேலே வெட்டவெளி, இப்படியே போகுது. இதுக்கே ஒரு உலகத்தையே நம்மால் பார்க்க முடியலன்னா, பல கோடி உலகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம், பல கோடி அண்டங்கள் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் இறைவனுடைய உடம்புல சிறிய கால், இந்த இடது காலில் சிறு விரலில் நகன்றார். அப்படின்னா இறைவனுடைய உடம்பு எவ்வளோ பெருசு, அதை எப்படி நம்ம பார்க்கறது? இந்த மனித அறிவாலோ, மனித கண்ணாலோ, மனித உணர்வாலேயோ இது சாத்தியமே இல்லை. இறைவன் உடல் பொருளாவிகளை வள்ளல் பெருமானுடன் மாற்றிக்கொண்டான். இதுதான் கடைசி நிலை, இதுதான் உண்மையான மெய்ப்பொருள். அந்த நிலையை, அந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் ஏற்படுகின்ற வரை இறைவனை நாம் முழுமையாக பார்க்க முடியாது, அடைந்தால் ஒழிய பார்க்க முடியாது. அதற்கு என்ன வழி? சுத்தமாக நம்முடைய ஈகோ போயிடும். நான் எனது என்கின்ற செருக்கு போனால் ஒழிய இது முடியாது. ரெண்டாவது, இதுவே போதுமானா போதாது, இறைவன் நினைக்க வேண்டும் என்னவென்று. எப்படி வள்ளல் பெருமானுக்கு மட்டும் எப்படி திருவடி தீட்சையை கொடுக்குறான், தன்னுடைய திருவடிகளையே வள்ளல் பெருமானுடைய தலையிலேயே கொண்டாந்து வைக்கிறான்.
ஈஸ்வரனை அவனா இவர் கூப்பிடல. திருவொற்றியூரில் தியாகராஜ பெருமானை வணங்கிவிட்டு இவர் மீண்டும் வீட்டுக்கு போகிறார். அது ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். தினம் காலையில் நடந்து வர்றது, கும்பிடுறது திருவொற்றியூரில் வடிவுடை மாணிக்க அம்மையும் தியாகராஜ பெருமானையும் பாடல்கள் பாட வேண்டியது. மாலையில் இரவானா திரும்ப அந்த 7 கிணற்று தெருவுக்கு போயிடுறது. நான் அங்கே போயிருக்கிறேன். ஒரு பஸ்ஸில் போனாலே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ தூரம் நடந்தே போயிருக்கிறார். இப்படி ஒரு 25 வருஷத்துக்கு மேலே போயிருக்கிறார். ஒரு நாள் திரும்ப போகின்ற பொழுது களைச்சி போயிடுறார். பசி, அப்படியே ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிடுறார். பக்கத்தில் ஒருத்தர் வந்து படுக்கிறார். படுத்து இவருடைய தலை மேலே காலை வைக்கிறார். வள்ளல் பெருமான், ஏண்டா ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கிறோம், காலில் எட்டி உதைக்கிறானே யாரோ அப்படின்னு சொல்லி அந்த காலை தூக்கி தட்டி விடுறார். மறுபடியும் எடுத்து காலை எடுத்து தலை மேலே வைக்கிறார். அந்த ஆள் பெருமான் மறுபடியும் தட்டி விடுறார். அப்போது அந்த ஆள் கேட்குறாரு, ஏன் நினைத்தாய் மகனே, எனக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் வள்ளலார் முடிச்சுக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த மனித நிலை வந்த உடனே அந்த மாயை வந்து மறைக்கும். பக்கத்தில் வந்திருக்கிறது யாரு? ஆண்டவனே வந்திருக்கிறான், ஈஸ்வரனே வந்திருக்கிறான். இவர் ஞானையை எப்போ உன்னை பார்ப்பேன்னே வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னை காட்டுறதுக்கு இறைவனே வந்திருக்கிறான். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த பசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பசியும் மரணமும் மாயையினுடைய பெரிய முகங்கள், பெரிய கத்தி, பட்டா கத்தின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்முடைய உணர்வை அடிச்சிடும். அந்த பசி மயக்கத்தில் ஆண்டவனே வந்து கூட வள்ளலாருக்கு தெரியல, வள்ளலாருக்கே தெரியல. மனுஷனை விடுங்க, வள்ளலாருக்கே தெரியல எந்த ஆண்டவனை எப்பயா எனக்கு முகத்தை காட்டுவ என்று போய் திருவொற்றியூரில் ஆயிரக்கணக்கான பாடல்களில் பாடி அழுது அரற்றிக்கிட்டு வர்றாரு. அதே உணர்வுலேயே இருக்கிறாரு. இச்சை நின்மேல் என்று எனக்கு எல்லளவும் வேறொன்றில் இச்சை இலை நின்னானை என்னருமை ஐயாவெல்லாம் பாடுறாரு. ஆனால் கவனிங்க, பசி வந்த உடனே அந்த மறதி வருது. ஈஸ்வரனே வந்து தலையில் கால் வைக்கிறாரு. 1 தடவைக்கு 2 தடவை வைக்கிறாரு. அப்போ இவர் என்ன கேட்குறாரு? தொல்லையாக நினைக்கிறார். இதுதான் மனித நிலை. இந்த மனித நிலையை கடக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் பெருமான் சொல்கிறார், அப்பா பசிக்குதா, முதல்ல அந்த ஜீவனுக்கு சோறு கொடு. ஏன், இதெல்லாம் அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகள். இந்த பசி வந்தால் கடவுளே வந்தாலும் நமக்கு கண்ணு தெரியாது, அறிவு வேலை செய்யாது. அவருக்கே வேலை செய்யலையே. அப்படி தான் அவன் விழிச்சுக்கிறாரு, ஆஹா வந்திருக்கிறது. அப்போ அவர் கடவுள் சொல்கிறார், நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தனம், நின்னை நேரில் காணவே வந்தோம். அந்த நேர்காணல் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி எல்லாம் சொல்லுவாங்க. நேர்காணல்னா என்ன? ஒரு சினிமா நடிகை அவங்க வீட்டுக்கு போய் நேர்காணல் பேட்டி எடுக்கிறது. யார் பேட்டி காண வர்றா? கடவுளை பேட்டி காண வள்ளலார் போகல. எல்லாம் பாருங்க, வள்ளலாரை பேட்டி காண எல்லாம் வல்ல கடவுள் அருட்பெரும் ஜோதி வர்றாரு. ஏன்? முதல் வரியில் சொல்கிறார் பாருங்க, நீ நினைத்த நன்மை எல்லாம் யாம் அறிந்தனம், நின்னை நேரில் காணவே வந்தோம் என்று சொல்லி அந்த திருவடிகளை இறைவனுடன் தன்னுடைய திருவடிகளை வள்ளல் பெருமானுடைய தலையில் வைக்கிறார். ஆக திருவடி தீட்சைன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில், தமிழில் தீக்கைன்னு மாற்றி சொல்லுவாங்க. இது எங்கே நடக்குது? சென்னையிலேயே. இன்னும் சிதம்பரத்துக்கு வரல, வடலூரில் கோயில் கட்டல, ஒன்றும் இல்லை. ஆனால் திருவடி தீக்கை வள்ளலாருக்கு எங்கே நடக்கின்றது? திருவொற்றியூர் காலத்திலேயே இது நடந்து வருது. சரி, அந்த திருவடி தீக்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இறைவனுடைய திருவடை நம்முடைய தலையிலே வைக்கப்பட்டால் ஒழிய சில மாற்றங்கள் உடம்பிலோ அறிவிலோ ஏற்படாது என்று வள்ளல் பெருமான் வெளிப்படையாக நமக்கு சொல்கிறார். வள்ளலாருக்கு என்ன அந்த மாற்றங்கள் ஏற்பட்டன இல்லையா? பெர்மனண்ட்டாக நடக்கணும். இப்போது பசி, சாப்பாடு போடுறீங்க, 4 மணி நேரத்தில் மறுபடியும் பசிக்குது. இது என்னைக்கு தீர்றது இந்த தொல்லை? இந்த குழியை தூர்க்கவே முடியாது. தூர்த்து வெளியில் கொட்டுறீங்க, மறுபடியும் அங்கே சேறு முளைக்குது, மறுபடியும் தூக்குறீங்க, மறுபடியும் சேத்தை கொட்டணும். சேத்தை கொட்டுறது தானே வயிற்றில் 4 மணி நேரத்துக்கு சேத்தை கொட்டிகிட்டே இருக்க வேண்டியது தானே. இது எப்போ தூர்வாடுறது? நிரந்தரமா? அக்குழி தூரும் மழுக்கற்ற போதே திருமூலர் சொல்வார். இந்த பசி எப்போ அடங்கும்? உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு எந்த ஞானியும் சொல்ல, முதல் திருமூலர் தான் சொல்கிறார். அக்குழி தூரும்
அழுக்கற்ற போதே, இந்த உடம்புல அழுக்கு இல்லை, சுத்ததேகம் ஆச்சுன்னா தான் அந்த பசி அடங்கும். அதுக்கு விளக்கம் வள்ளல் பெருமான் தான் சொல்கிறார். எப்படி இந்த சுத்ததேகத்தை அடைவது, உடம்பை எப்படி சுத்திகரிச்சுக்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமான் தான் சொல்கிறார். அவர் சித்தர், அப்படியே மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார் திருமூல நாயனார். சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய விஷயம்தான். சரி, இப்போது நிரந்தரமாக பசியை மாற்றுவது எப்படி, வராமல் தடுப்பது எப்படி, இதுதான் கேள்வி. அதே போல் எல்லாத்துலேயுமே நிரந்தரம் ஆகணும். நிரந்தரமாக பசி அகலணும், நிரந்தரமாக வாழ்வுணர்வு அகன்று விட வேண்டும், நிரந்தரமாக தூக்கம் அகன்று விட வேண்டும், நிரந்தரமாக பயம் பூஜ்யமாக வேண்டும். எல்லாம் நிரந்தரம் ஆகணும். அப்போ தான் ஞானம் வரும், அறிவு வரும், மாயையை வெல்ல முடியும். ஆக இந்த நிரந்தரம் எப்பொழுது வரும்? இறைவனுடைய திருவடி உங்களுடைய தலையில் சூட்டப்பட்டால் ஒழிய நிரந்தரமான சித்திகள் எதுவும் வராது. இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இத்தனை பாட்டு எழுதுகிறார் வள்ளல். முதல்ல என்ன செய்கிறாருன்னா, ஒரு பதிகமே பாடுறார். திருவடி சூட விழைதல், இறைவா எப்பொழுது உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையில் சூட்டுவாய், விழைதல்னா ஆசைப்படுறது என்று ஒரு 10 பாடல் எழுதுகிறார். அப்பொழுது என்ன சொல்கிறார்? நின் திருத்தால் அடியேன் முடிமேல் வைப்பாயே. இந்த 10 பாட்டும் எப்படி முடியுதுங்க? புறம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் படிச்சுக்கோங்க. திருவடி சூடல், இது முதல் 5 திருமுறைகள்லேயே இருக்கும். நின் திருத்தால் அடியேன் முடிமேல் வைப்பாயே, இதுதான் கடைசி வரி ஒவ்வொரு பாட்டுக்கும். இறைவன்கிட்ட வேண்டார். ஏன் கேட்கிறார்? அதுக்கு பாருங்க, இறைவன் தாள் சூடப்பட்டு திருவடி தீக்கை பெற்றால் ஒழிய காமம் சினம் ஆணவம் கண்மம் மாயை இவையெல்லாம் நிரந்தரமாக அகலாது. வரும் போகும். ஜன்னல் வழியாக ஒரு ஊரை பார்க்கலாம், அந்த ஊருக்குள்ளே இறங்கி போய் தங்கி வாழ்ந்தாளொழிய அந்த ஊரினுடைய அமைப்பு முழுவதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அதை போல் அணுத்துணையும் சினம் காமும் அடையாமை வேண்டும்னு சொல்கிறார் இல்லையா? நோய் தீமை ஒரு சிறிதும் அணுகா திறம் வேண்டும்னு சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் நிரந்தரமாக கிடைக்காது. ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நிரந்தரமாக நீங்காது. சரி, இவையெல்லாம் நீங்குவதற்கு என்ன அடிப்படை? சத்சங்கம். சத்சங்கம் அங்கேயே தான் இருக்குது, எப்போவுமே இருக்குது. ஆனால் நமக்கு அங்கே போகணுன்ற ஆசை வராது. பாருங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, இது ஒரு பெரிய சுழற்சி வட்டம். என்ன, ஒன்றிலிருந்து ஒன்று. இப்போ இது எப்போ நீங்கும்? சத்சங்கத்தின் மேல் ஆசை வர வேண்டும். நின் அடியார் திருக்கூட்டத்தில் என்று நான் சேர்வேனோ. சத்சங்கத்துக்கு வந்தாதான் இதெல்லாம் நீங்கும். நல்லா கவனிங்க. ஏன் சத்சங்கத்துக்கு வரல? இது நீங்களே, இது விடமாட்டேங்குது. பாருங்கள், இது விஷஸ் சைக்கிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பாம்பு தன்னுடைய வாழையை விழுங்குமா, அது மாதிரி ஏன் அப்போ சத்சங்கத்துக்கு வர முடியல? இந்த மாயை, ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் விடமாட்டேங்குது, காமம் சினமெல்லாம் விடமாட்டேங்குது, மயக்கமெல்லாம் விடமாட்டேங்குது. சரி, அதை எப்படி விடுவிக்கிறது? சத்சங்கத்துக்கு வந்தாதான். இது யாரால் தீக்குது? எப்படி இந்த மாயையிலேருந்து எப்படி மனுஷன் வெளியில் வர்றதுன்னு தெரில, கஷ்டம்தான். கெட்டியாக பிடிச்சிக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும். வந்தால் தான் இந்த நினைப்பே வரும், இல்லைன்னா வராது. உலகியலில் இருக்கிற வரைக்கும் அது இப்போவா மாயா பஜார். முதல்ல நாங்கள் சிறுபையனா இளைஞராக இருந்தப்பெல்லாம் இவ்வளோ கவர்ச்சிகள், புறக்கவர்ச்சிகள் கிடையாதுங்க. இப்போ திருமண பக்கம்லாம் புறக்கவர்ச்சிகள் தான். திரும்பவே வேணாம், வீட்டுக்குள்ளாரே வந்துடுச்சு. சமையல் கட்டு வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இன்னும் சில பேர் பாத்ரூம்லேயே டிவி வச்சுருக்கானோ. இது என்ன, எங்கே போய் முடியறது? இவனை உருப்படி இல்லாமல் செய்யறதுன்னு மாயை முடிவு பண்ணிடுச்சு. சரி, நிரந்தரமாக நமக்கு இவையெல்லாம் நீங்க வேண்டும், இந்த தீமைகள் எல்லாம் நீங்க வேண்டும். ஆன்மா தன்னுடைய பயணத்தை இறைவனை அடைகின்ற வரை அந்த பயணம் ஓயாமல் போவதற்கு என்ன வழி? சத்சங்கத்துக்கு வரணும். சத்சங்கத்துக்கு வந்தால் இந்த திருவடி தீட்சை உங்களுக்கு கிடைக்கும். வள்ளலாருக்கு அப்படி தான் கிடைக்குது. ஆக திருவடி சூட விழைதல். முதல்ல திருவடி இறைவா எப்பொழுது என்னுடைய தலையில் வைப்பா என்ற ஆசை வர வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? என்ன அந்த திருவடியில் உண்டு? அதாவது திருவடி புகழ்ச்சி என்று ஒரு பெரிய நீண்ட பாடல், 192 வரி என்ன சொல்கிறாங்க. அதை பெருமான் பாடுகின்றார். அதில் 81 அடிகள் பதம் பதம் பதம்னே வரும். பதத்தை பற்றிய விளக்க. பதம்னா என்ன? திருவடி. 81 அடிகள் பதத்தை பற்றிய, அதன் பெருமைகளை பற்றிய
பாடுகின்றார். இதில் யார் யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை ஏற்றி போற்றி அந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறார். இதில் ஒரு 9 விதமாக அந்த திருவடி பெருமையை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புரியும் இந்த 192 வரியை. அடியே இறைவனாக கொல்லப்பட்டு புகழ்ந்து பேசப்படுகின்றது. முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் வருது பார்த்தீங்களா, அது முழுக்க இறைவன் வேறு இறைவனுடைய திருவடிகள் வேறு அல்ல, இறைவன் என்றாலே திருவடிகள் தான் என்று இறைவனையே திருவடியாக ஏற்றிக்கொண்டு பாடப்படுகின்றது. அதனால தான் ஐயா என்ன சொல்கிறாரு, அடியனாக்கி தொண்டனாக்கி நேயனாக்கி, அதுக்கு பிறகு பிள்ளையாக்கி அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியேங்கிறார். நல்லா அந்த ரொம்ப முக்கியமாக ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு. அடி என்ன யார், அப்பர் சாமி இல்லையா, அந்த நிலை முதல் நிலை. ரெண்டாவது பிள்ளையாக்கி திருஞான சம்பந்தர், முதல்ல சரி, அடுத்தது கிரியை. அப்புறம் யோகத்துக்கு யார், சுந்தரர், நேயன் நண்பன் ஆச்சியா. அப்புறம் அடிகள் யார், மாணிக்கவாசக சாமி. அடிகள் ஆக்கி கொண்டாய், அந்த 4 நிலைகளிலும் என்னை இருத்தி அந்த அனுபவங்களை கொடுத்தாய். சரி, 5வது நிலை என்ன சொல்கிறாரு, அவலம் நீக்கியே. இதான் இந்த ஒரு இடம்தான் சுத்த சன்மார்க்கம். அந்த 4 நிலைகளில் மரணம் நீங்கலை, அவங்க போயிட்டாங்க. அந்த காலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சு அவங்க போய் இறைவனுடைய திருவடிகளில் ஒடுங்கிட்டாங்க. இறைவனுடைய திருவடிகளில் இருந்து வந்தாங்க, இறைவன் என்ன காரியத்தை கொடுத்தானோ அதை செஞ்சாங்க, திரும்ப போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு சொன்னது என்ன, இங்கேயே இருத்தி, இங்கேயே நீ இரு, கடைசி உயிர் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைகின்ற வரை நீ எங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். அது எங்கே, காலையிலே தர்மச்சாலையிலே வா என்றான். தர்மச்சாலையிலேயே வள்ளல் பெருமான் இருப்பார். அதனால தான் கோயிலை கூட மூடுவார், தர்மச்சாலையை மூட மாட்டார். பெருமானுடைய ரகசியம் அங்கே தர்மச்சாலையில் தான் இருக்கு. தர்மம் எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ, ஜீவகாருண்யம் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பலன். இந்த ஸ்கேல் அளவே இருக்கு ஆச்சா. சரி, அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல் பகுதியிலே இறைவனையே பாதமாக அவருடைய திருவடியாக நினைத்து பாடிக்கொண்டே வர்றார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா, 81 வரிகளில் பதத்தை நேரடியாக பாடுறார். என்னென்ன அந்த பதம் என்னென்ன செய்தது, யார் யார் அந்த பதத்தை ஏற்றினார்கள், இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது, அதாவது பராசக்தி முதல் எல்லா சக்திகளின் வடிவமும் திருவடியே. எல்லா சக்திகளும் பராசக்தி முதல் எல்லா சக்திகளும் இறைவனுடைய பதம் என்றே வள்ளல் பெருமான் நமக்கு திருவடி புகழ்ச்சியிலே சொல்லுகின்றார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, மறைகள் வேதங்கள் ஆகமங்கள் துதிக்கும் பதம்னு சொல்கிறார். எல்லா வேதங்களும் இறைவனுடைய பதத்திலிருந்தே பிறந்தவை, ஆகவே பதத்தையே துதிக்கின்றன என்று சொல்லுகின்றார். அப்புறம் யார் யாரெல்லாம் அந்த பதத்தை துதித்து மேல்நிலை அடைந்தார்கள் என்று சொல்கிறார். பிரம்மன், திருமால், இந்திராதி தேவர்கள், அசுரர்கள், கருடர்கள், காந்தர்வர்கள், எச்சர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், போகர்கள். போகர்கள்னு ஒரு சித்தர்களில் ஒரு வகையவே சொல்கிறார், தாந்திரீகத்தை சேர்ந்த சித்தர்கள். ஆக இவ்வளவு முத்தர்கள் சித்தர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடியையே புகழ்ந்து ஏற்றி தியானம் செய்து அந்த மேல்நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்தது நால்வர், குறிப்பாக அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர், இந்த நால்வரும் எப்படி அந்த பதத்தை ஏற்றி போற்றினார்கள். அதுக்கு மேலே இறைவன் இன்னொரு காரியம் செய்கிறான், அதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். இந்த நால்வருக்காக இறைவன் இந்த பூமியிலே தன்னுடைய காலால் நடந்து வந்து என்னென்ன செய்தான் என்று ஒரு பெரிய பட்டியலில் சொல்கிறார். உதாரணமாக சுந்தரருக்கு ஒரு நாள் இறைவனை பற்றி பாடுறது கூட எண்ணம் இல்லாமல் சோகமாக உட்காந்துருக்கார். என்ன தினம் வந்து இந்த பிள்ளை நல்லா பாடுமே, இன்றைக்கி ஏன் சோகமாக இருக்கிறான் என்று இறைவன் சிந்திக்கிறார். உடனே தெரியுது, இந்த பறவை நாச்சியார் பேரில் இவருக்கு ஒரு காதல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாலே இவனுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பாது. இவன் பாட்டு பாட மாட்டேங்கிறான், இவன் பாடலைன்னா நமக்கு போர் அடிக்குது, அவ்வளோ அற்புதமாக பாடுவான், சுந்தரமான மொழியில் பாடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பறவை நாச்சியார் வீட்டில் போய் காத்துக்கிட்டு இருக்கார். அந்த அம்மா எப்போ கதவை திறக்கும், இப்படி ஒரு நல்ல பையன் இருக்காமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கல்யாண புரோக்கர் வேலையெல்லாம் பண்ணுறார். ஆக இறைவன் சுந்தரனுடைய திருமொழிக்காக
என்ன வேலை பண்ணுறாரு? பூமியில் தெருவில் நடந்து போய் தரகு வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வள்ளல் பெருமான் அதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் பசி எடுத்துக்குது. இவருக்காக அவர் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து உணவு கொடுக்குறாரு. இதெல்லாம் அந்த வள்ளல் பெருமான் இந்த புராண குறிப்பு, தேவார புராண குறிப்புகளை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். நால்வர் ஏத்திய பதம். அப்புறம் யாருக்கு இந்த பதம் கிடைக்கும்? இந்த திருவடி புகழ்ச்சியில் வள்ளல் பெருமான் கடைசியாக நமக்கு இதை சொல்வார். அற்புதமான பாட்டு, உங்களுக்கே தெரியும். எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மைப்பதம், எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம், என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதயத்திற்கும் பதம், என்னுயிர் அன்னபதம் என்னுயிர்க்கு உயிராய் இலங்கு செம்பதும பதம், என் அறிவெனும் பதம். முக்கியமான ஒரு விஷயம் அது பாருங்க. என் அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமல பதம். இதுதான் முக்கியம். அறிவுக்கு அறிவாய். நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவை இயக்குவது, உள்ளே இருந்து இயக்குவது யார்? இன்னொரு அறிவு. அந்த அறிவாய் இருப்பது எது? இந்த பதம். இதுதான் முக்கியம். இது எப்படி முக்கியன்றத விளக்க நான் இப்போ சொல்கிறேன். அடுத்தது இப்படியே வரிசையாக சொல்கிறார். என் தவம் எனும் பதம் என்ன? என் பொறிகளுக்கெல்லாம் நல்விடயமாம் பதம்.